அன்பு நேசிக்கிறியான்னு கேட்டா ஆமா அண்ணாரு. இல்ல, உன்னுடைய ஏக சுதன் எனக்கு தருவியா? தர. யோசித்து பாருங்க, 25 வருஷம் காத்திருந்து பெற்ற பிள்ளை, 25 வருஷம் காத்திருந்து 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 இனி குழந்தையே பிறக்காதுங்கிற நிலையில ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்து, அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது ஆண்டவர் ஒரு 30 35 வயசு 25 35 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஈசாக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்த அதிகாரத்துல நமக்கு இந்த 22ஆம் அதிகாரத்துல பலி கொடுக்குறாங்க. பலி கொடுக்க ஆண்டு சொல்றாரு. 23ஆம் அதிகாரத்துல சாராள் இறந்து போறதை பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரத்துல ஈசாக்குக்கு கல்யாணத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கவனிங்க. அப்போ ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு வயசு உள்ள பிள்ளையை போய் பலியிடுங்கிறார். ஆபிரகாம் கொடுத்துறேன் ஆண்டவரே, செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படிங்க ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை காட்டுறது? இப்படிதான், என்ன சொன்னாலும் செய்தறேன்ப்பா. அதுல யோசிக்கவே கூடாது. ஆண்டவருடைய காரியத்தை யோசிச்சு பிளான் பண்ணி திங்க் பண்ணி யோசிச்சு சொல்றேங்கிறது இல்லை, யோசிச்சு சொல்றேங்கிறது இல்லை. ஒரு அலையில சொல்லாம, ஆமா, எதுக்கு யோசிக்கணும்? மனுஷங்கிட்ட சொல்றதுக்கு தான் யோசிக்கணும், மனுஷனை நம்புறதுக்கு தான் யோசிக்கணும். ஆண்டவரை நீங்க நம்புறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? என்ன சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் எஸ் அப்படி வந்துடணும். அதுதான் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை. ஆமீன் சொல்லாமா? மனுஷன் அவன் சொன்னா பார்க்குறேன், நான் யோசித்துட்டு சொல்றேன்னு சொல்றோம். யோசித்துட்டு சொல்லணுங்கிறது மனுஷனை. ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லை. என்ன சொன்னாலும் ஓகே ஆண்டவரே, கண்ணை மூடி கையெழுத்து போடுறேன் சொல்றோம்ல, கண்ணை மூடி கையெழுத்து போடுறேன் ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் கையெழுத்து. அதுதாங்க அன்பு. புரியுதா புரியலையா உங்களுக்கு? ரல்லையில சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுறேன், என்ன கண்டிஷன் எழுதினாலும் பரவாயில்ல. என்ன எழுதியிருக்குமோ இல்லை, எல்லா விளம்பரங்களையும் 1000 சொல்லிட்டு கீழே என்ன சொல்ற, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டு எல்லாம் அதை போட்டு கடைசியில் அவர் எல்லா விதமான நிபந்தனைகளையும் படித்து கையெழுத்து இடம்னு மெதுவாக சொல்றான். ஒரு இதில் எல்லாம் படபட சொல்லிட்டு கடைசியில் எல்லா வித நிபந்தனைகளையும் பார்த்து நீங்கள் யோசித்து கையெழுத்து போடுங்கள். அதில் தான் சிக்கல் இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஒரு சிக்கலும் கிடையாது. நம்பின ஒரு அலையில சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு சிக்கலும் கிடையாதுங்க. நீங்க நம்பலாம், கேரண்டியா நம்பலாம். கை தட்டலாமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவரை எவ்வளவு உத்தரவாதியோட நம்பலாம். ஒரு பாதிப்பு வராது. நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவரா இருக்கிறார். அவ்வளவு கேரண்டி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இந்த மாலை வேளையில அவரை பிரியப்படுத்துறது எப்படி? இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய அல்டிமேட் கோல், சுப்ரீம் பிரையாரிட்டி. அவரை பிரியப்படுத்துறது எப்படி? அவருக்கு எது பிடிக்கும், எதை செய்தா அவருக்கு பிடிக்கும், இந்த மனசு நமக்கு வந்துடணுங்கிறதா இந்த உபவாச ஜபத்தில் கற்றுக்கொள்ற விஷயம். ஏன் வயிற்று வலி போகணும், ஏன் தலைவலி போகணும், அதெல்லாம் ஆண்டவர் போக்குவாரு. அதுவல்ல பிரதானம். அதுக்கு ஒரு 40 நாள் ஜபம் தேவையில்லை. 40 நாள் ஜபத்துல தேவனை நல்லா புரிஞ்சுக்கணும். தனியா போய் ஆண்டவரோட உட்கார்ந்த தனித்து தன்னை தேவனோடு நெருக்கி உட்கார வச்சு 3 வருஷம் நான் அரபி தேசத்துக்கு போனேங்கிறாரு பவுல். நான் 3 வருஷம் போயிட்டேன், தனியா இருந்தேன், அப்போஸ்தலர் இடத்துக்கு போகல, எனக்கு முன்னால அப்போஸ்தலரா இருந்தவங்ககிட்ட எல்லாம் போகல. அவங்ககிட்ட போனா அவங்க அனுபவங்களை சொல்லுவாங்க. தனியா போயிட்டேங்கிறாரு. தனியா போனதுனால மற்றவங்க சொல்லாத பல விஷயங்களை பவுல் சொல்றாரு. நிருபங்களை கைவெடுத்து ஒரு அலையில சொல்லுங்க. அவ்வளவு ரெவலேஷன், அவ்வளவு வெளிப்பாட கர்த்தர் கொடுக்கிறாரு. தேவனோட தனியா இருக்கிறதுக்கு எந்த மனுஷன் நேரம் எடுத்தாலுமே புது வெளிப்பாடுகளை தருவார். ஒரு ஆள் தேவனோட இருக்கிறாராங்கிறத பேச்சில கண்டுபிடிச்சிடலாம், பிரசங்கத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா இல்லையாங்கிறத அவங்களுடைய பிரசங்கம் காட்டி கொடுத்துரும், வர்ஷிப் காட்டி கொடுத்துரும், பேச்சு காட்டி கொடுத்துரும். ஏன்னா தேவன் ஒரு வெளிப்பாடு, தேவனுடைய வெளிப்பாடு. அப்படி சிலரை தான் பார்க்க முடிகிறது, நிறைய பேரை பார்க்க முடியல. தெரிந்த கதையை சொல்லிக்கிட்டு பழைய கதைகளை சொல்லிக்கிட்டு வாழ்ற மக்களை பார்க்கிறோம். ஆனா தேவனோட ஒரு மனுஷன் நெருங்கி இருந்தா புது புது வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். வசனத்துக்கு ஒத்ததா இருக்கணும். வெளிப்பாடுங்கிறது நம்மளா ஒண்ணு கற்பனை பண்ணி பேசக்கூடாது, முரண்பாடு இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டா இருக்கணும். வசனத்துக்கும் நம்ம அனுபவத்தை போய் சொல்றது இல்லை, வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்லணும். வசனத்திலிருந்து வெளிப்பாட்டை கர்த்தர் தருவார். கைவெடுத்து ஆமீன் கேட்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 1:16. எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கென்றும். இதுதான் இந்த பைபிள் ஸ்டடியுடைய நோக்கம். ஆல் பை ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்ப நான் அவரை கொண்டும் அவருக்கென்றும், என் குடும்பம்
அவரை கொண்டும் அவருக்கென்றும். அவர்தான் என்னை படைத்திருக்கிறார். எதற்கு படைத்தார்னு ஒரு கேள்வி வரும். அப்ப நான் இந்த உலகத்தில் தற்செயலாய் பிறக்கவில்லை. திடீர்னு நான் உலகத்துல பிறக்கல. நான் தேவனால் முன் தீர்மானிக்கப்படி பிறந்திருக்கிறேன். நான் பிறந்ததே கடவுளுடைய சித்தம். நான் உலகத்துல பிறந்ததே தேவ திட்டம். So it is God's plan. What is God's plan? அப்ப தேவ திட்டப்படி பிறந்தேன். அந்த தேவ திட்டம் என்ன? What is the plan of God behind my existence or creation? என்னை படைத்ததுல தேவ திட்டம் என்ன? ஒருவனை படைத்தான்னு வாசிக்கிறோம் மல்கியா 2:15. ஒருவனை அல்லவா படைத்தார். எல்லாம் கோடிக்கணக்கில் படைத்தார். ஆனா மனுஷனை படைக்கும் போது ஒருவனை படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? அங்க காரணம் இருக்கு. ஏன் ஒருவனை படைத்தார்? அதான் காரணம். மல்கியா 2:15 ஏன் ஒருவனை படைத்தார்? There is a purpose. When God created man, he had a plan. நான் அடிக்கடி சொல்லுவேன், when God created man, he had a plan. மனிதனை படைக்கும் போது சும்மா படைச்சு விடல, ஒரு திட்டத்தோட படைத்தார். அது என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததி உலகத்துல வரணும். ஆமென். உங்களை என்னை படைத்ததுல ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன? அவருடைய மகிமைக்காக. அவருடைய மகிமைக்காக. அப்ப மகிமைன்னா என்ன? இப்படி ஒன்னொன்னா படிச்சுக்கிட்டு வரோம். அவருடைய மகிமைக்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், என்னை ரட்சித்தார், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு அடையாளமாக இனி இயேசுவுக்காய் வாழ்வேன். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா தண்ணியில இறங்கி வெளியே வர்றதில்லை. இனி அவருக்காக வாழ்வேன், அவர் நோக்கத்துக்காக வாழ்வேன். அதுதான் ஞானஸ்நானம். சும்மா தண்ணியில் இறங்கி நான் வந்துட்டேன், கிறிஸ்டியன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் எதுக்கு கிறிஸ்தவங்களா மாறணுங்கிறத விட எதுக்கு கிறிஸ்துவ பின்பற்றுறோம்? I have decided to follow Jesus. No turning back, no turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். அருமையான பாட்டுல போக துணிந்தேன், போக தீர்மானித்தேன் வருது இங்கிலீஷ்ல. I have decided. தமிழ்ல இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன். ஏன்? நான் பின்னோக்க மாட்டேன், அவருக்காக. இனி என்ன செஞ்சாலும் அவருக்காக. அப்ப அந்த கோல் என்ன? வாட் இஸ் த கோல்? அவருடைய மகிமைக்கு. அவர் மகிமைனா என்ன? அவருடைய கேரக்டரை வெளிப்படுத்துறது தான் அவருக்கு மகிமை. என் பிள்ளைங்க அவரு, என் பிள்ளைன்னு அப்பா மாறு தட்டி சொல்லணும்னா அப்பா பெருமைப்படுற மாதிரி பிள்ளை நடக்கணும். இதை வாங்குறாரு மெடல் என் பிள்ளை அப்படின்னு சொல்லணும்னா எப்படி இருக்கும்? ஒரு அல்ல சொல்லாம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஒரு படகு போட்டியில கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வாங்க வேண்டிய ஒரு ஆளு ஒலிம்பிக்ல படகு போட்டிக்கு போறதா, அந்த நேரத்துல தன் மனைவிக்கு பிரசவ நேரம், இங்க இருக்கிறதா அங்க போறதா, ஒரே குழப்பத்துல. இவர் போனா கண்டிப்பா ஜெயிப்பாரு, இவருக்கு தான் மெடல், நாட்டுக்கு பெருமை. ஆனா அவரு ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு இல்ல இந்த நேரத்துல மனைவியே சொன்னாங்க, நீங்க போனா நாட்டுக்கு பெருமை, போங்க, நீங்க தங்க பதக்கம் வாங்குவீங்க, தேசத்துக்கு பெருமை, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்ட்டு. அவருக்கு மனம் கேட்கல. மனைவியோட இருப்போம், இந்த கஷ்டத்துல இருப்போம், ஒலிம்பிக்ல பரவாயில்ல. எல்லாருக்கும் அதிர்ச்சி, எல்லாரும் சத்தம் போட்டாங்களாம், திட்டினாங்களாம், நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டிய நீ இப்படி பண்ணிட்டேன்ட்டு. ஆனாலும் அவர் சொல்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் அமைதியா இருந்து மனைவியோட இருந்தாரு. பிரசவம் எல்லாம் நல்லபடி நடந்து, குழந்தை எல்லாம் பிறந்தது. சில வருடங்கள் கடந்தது. கவனிங்க, அதே ஒலிம்பிக் போட்டி 25 வருஷத்துக்கு பிறகு பல தேசங்கள் வந்த பிறகு இவருடைய பையன் அதே போட்டியை வாங்கி அவர் குறிப்பு எழுதினானா, 25 வருஷத்துக்கு முன்னால எனக்காக நீங்க பதக்கம் வேணான்னு சொல்லி விட்டீங்க, இன்னைக்கு அந்த பதக்கத்தை நான் வாங்கியிருக்கிறேன் அப்பா. அப்பாவுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணுது. அப்பா நம்ம அப்பா ஒன்று தியாகம் பண்ணி நம்ம அதை செஞ்சு காட்டணும்னு பெருமை. அப்பா அவருக்கு மகிமைனா என்ன? வாட் இஸ் த க்ளோரி? அவர் சந்தோஷப்படுற மாதிரி காரியங்களை செய்யணும். நம்ம சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ எல்லாரும் உங்களுடைய நோக்கம், நம்முடைய நோக்கம் என்ன? அவர் சந்தோஷப்படுவாரா? நான் இப்படி வாழ்ந்தா அவர் சந்தோஷப்படுவாரா? நான் அவரை சந்தோஷப்படுத்துறேனாங்கிற நோக்கத்தோடையே நம்ம வாழணும். நம்ம திரும்பி பார்த்தா நிறைய வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதா? எனக்கெல்லாம் தோணுது. நிறைய வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமோ,
செய்தோம், ஊழியம் தான் செய்தோம், அங்க இங்க ஓடி எல்லாம் பண்றோம். ஆனா அவர் பிரியப்படணுங்கிற நோக்கத்துல செய்தோமான்னு பேசுறேன். ஊழியம் தான் செய்யறோம், உற்சாகமா எல்லாம் ஓடிக்கிடி பண்றோம். ஆனா இன்னும் அவரை கொஞ்சம் பிரியப்படுத்துற மாதிரி வாழ்ந்திருக்கலாமோ, இன்னும் அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி வாழ்ந்திருக்கலாமோ. இப்ப இருக்கிற இந்த தெளிவு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிலாம் தோணுதுன்னு சொல்றேன். அதான் உண்மையான ஒரு கன்விக்ஷன் வரும், யாருக்குனாலும் வரும். நீங்க உண்மையான வசனங்களை கேட்டீங்கன்னா அப்படிதான் வரும். சே, நாட்கள் எவ்வளவோ வேஸ்ட் ஆக்கிட்டேனே, செய்தேன், ஏதோ செய்தேன், வந்தேன் போனேன், கிறிஸ்தவனா வாழ்ந்தேன், பாவம் செய்யல, சர்ச்சுக்கு போனேன், காணி கொடுத்தேன், ஊழியம் செய்தேன். ஆனா அவரை பிரியப்படுத்தணுங்கிற அந்த நோக்கத்துல வாழ்ந்தனா, அந்த நோக்கத்துல வாழ்ந்தனான்னு கேள்வி கேட்டா எல்லாருமே நம்ம அதுல கில்ட்டியா தான் இருக்கும். எல்லாரும் மனசு குற்றவாளியா தான் இருக்கும், குற்ற மனசு தான் இருக்கும். மிஸ் பண்ணிட்டேன், தவற விட்டுட்டேன், செய்யாம விட்டுட்டேன், எல்லாருக்குமே வரும். ஒரு ஆமேன் கேட்கலாமா? அப்படியானால் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்வது, ஆராதனை செய்யணும். அப்ப ஆராதனை என்ன? நம்ம லைஃப் ஸ்டைல் தான் ஆராதனை. நம்ம லைஃப் ஸ்டைல் வாழ்கிற விதமே ஆராதனை. எது அவருக்கு பிரியமான ஆராதனையாய் மாறும்? ரோமர் 12:1 வாசிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எல்லாம் அந்த பைபிளை அப்படியே கொஞ்சம் மூடிட்டு என்ன பார்த்து மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதுக்குள்ள சைலண்ட் ஆயிட்டீங்க எல்லாரும். நாங்கெல்லாம் எத்தனை வசனம் மனப்பாடமா சொல்றோம், எப்ப படிக்கிறது? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூரண சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். எப்படி வருது வசனம் சார்? ஹலோ, எப்படி வருது? இப்படி வரணும், வந்துடும். இந்த வசதியிலே வந்து நல்ல பைபிள்லாம் அப்படி பஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த ஹோம்ஒர்க் நோட்டெல்லாம் உள்ள மூடி வச்சு நான் சொல்கிறத மட்டும் சேர்த்திங்க வச்சிங்களேன், கொஞ்ச நாளில் வந்துடும். பிள்ளைகளெல்லாம் இழுத்துட்டு வாங்க சர்ச்சுக்கு, இழுத்துட்டு வாங்க. இதுலெல்லாம் அதாவது சாய்ஸே கொடுக்கக்கூடாது. வா, வந்து உட்காரு, சபையில் கேளு. 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். நாளைக்கு எக்ஸாம் மம்மி, எல்லாம் பார்த்துக்கலாம், வாடா நீ வாங்குற 40 மார்க்கு, வாடா எழுதுறா, நீ 98 வாங்குற, நீ 48 38 வாங்குறதுக்கு வா. அது ஆண்டவரே போடுவார், கிருபையா போடுவார். வா, ஒரு ஆமீன் பலமா போடுறாங்க பாருங்க. அல்ல என்ன சும்மா நீ வாங்குற ஏதோ பெரிய 98 வாங்குற மாதிரி, நீ வாங்குற 38 48 டவுட்ல இருக்கு, பாஸ் ஆகும் ஆக மாட்டோம். அதுக்கே ஒவ்வொருக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கு. ஜோம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு வாங்கணும். நீங்க எல்லாமே 98 வாங்கணும், தவறு இல்லை. ஆனா இப்படி வர்றவங்க தான் 98 வாங்குவாங்க. இப்படி வர்றவங்கெல்லாம் வாங்குவாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம் அடுத்த நாள் நான் நைட் ப்ரேயர் போயிட்டு வந்து பாதி தூக்கத்தில் எழுதி எங்கள் கிளாஸில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். அறகுறையா படிச்சே நான் வாங்கியிருக்கிறேன். அதாவது ஆசிரியர் எப்படியோ போட்டார்னு விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் கனப்படுத்துவாரு, ஆண்டவர் ஹானர் பண்ணுவாருங்க. உங்களை படிக்காமலே நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். முன்னாள் ஆட்சியில் படிக்காமலே பரீட்சையில் பாஸ் பண்ண வச்சாங்கல்ல, எக்ஸாம் எழுதாமலே. நான் ஏதோ எழுதுனேன், படிக்கவே இல்லை. நைட்டெல்லாம் பரீட்சை எழுதக்கூடாதுன்னு முடிவில் இருந்தேன். பரீட்சை ஏன்னா சிக்கன் பாக்ஸ், உடம்பெல்லாம் அப்படி கொப்பளமா இருக்கு. சொன்னேன்ல, நமக்கு கஞ்சி பக்கத்து ஹாஸ்டலில் கஞ்சி வாங்கிட்டு வந்து அதில் தக்காளி வெங்காயம் போட்டு நம்மளை வேப்பலையில் போட்டு நம்மளை போர்டில் படுக்க வச்சு நமக்கு நைட்டில் அவங்க நைட்லாம் படிக்கிறாங்க. நமக்கு தூக்கமும் இல்லை, உடம்பெல்லாம் புண்ணு. கஞ்சியை குடிக்கிறேன், இடையிட டீ குடிக்கிறேன். ஏன்னா ஒரு முடிவோடு இருக்கேன், நாளைக்கு எப்படி பரீட்சை எழுத போகிறதில்ல, நம்மளை பார்த்தாலே அவனை எக்ஸாம் காலுக்குள்ளே விட மாட்டான். நமக்கு கெட்ட நேரமோ என்ன தெரில, அடுத்த நாள் ஹாஸ்டலில் வந்து அவர் இவ்வளவு பேப்பரை மொத்தமாக கொடுத்து ஏதாவது எழுதுப்பான்ட்டு போயிட்டாரு. என் ரூமில் தனியாக உட்காந்து எழுதுனேன். என் பக்கத்துல எல்லாம் இந்த மாதிரி அவங்க நைட்டெல்லாம் படிச்சாங்க பாருங்க நண்பர்கள், எல்லா நோட்டும் இப்படிதான் இருக்கு பக்கத்துல. அதை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லப்பா. என் பேப்பரை பார்த்தா ஒன்றும் தெரியல, வெள்ளை பேப்பர் தான் தெரியுது. படித்தவனே பாஸ் பண்ண மாட்டான் அந்த பரீட்சையில். நான் தெரிஞ்சதை எழுதணும். உண்மை அங்கதான் உண்மை நிற்குது. கரெக்டாக 40ங்க அந்த பாடத்தில் மட்டும். ஒரு அல்ல சொல்றீங்களா? ஆண்டவர் கனப்படுத்துவாருங்கிறேன். இதெல்லாம் சொல்லி பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க தான் கதை.
நான் கதை சொல்றது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இயேசு கதை சொல்றாருன்னா அது வந்து சம்பாவா, அது வந்து பொன்னியான்னு யோசிக்கிறதுக்கு இல்லை, அது வசனம். புரியுதா உங்களுக்கு? அது 5 8 முன்னால் இதெல்லாம் சொல்லி, இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லை. 5 8 5 20லாம் அந்த நெல் பேர்லாம் சொல்லுவாங்க விவசாயத்தில். பொன்னின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். 5 8 5 20 பிறகு 39 புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஐயோ 39 பழைய ஏற்பாடு தான். 39 ஆகமங்கள். ஏம்மா சொல்லுங்க, வேற ஏதாவது அரிசி பேர்லாம் இப்போ எது கேட்டால் என்ன அரிசி சொல்கிறாங்க? எல்லாம் பிரியாணிலே இருக்கிறீங்க. பாஸ்மதி ஒரே பிரியாணி, இல்லைன்னா சீரக சம்பான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த காலம் 5 8 5 20. 5 என்னது? அது யாருக்கு தெரியும்? விடுங்க. இல்லை, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நம்ம அதெல்லாம் அப்படிலாம் படித்தோம் அந்த காலங்களில். ஆண்டவர் நல்லவர் பாருங்க. ஆண்டவர் தான் அறிவும் புத்தியும் நமக்கு தருகிறவர்.